எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே. அந்த எல்லோருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளில் நவக்கோள்களுடைய பயிற்சி என்பது தான் நடைமுறைப்படுத்தும். ஒவ்வொரு மனிதனையும் நவக்கோள்களுடைய பயிற்சி தான், நவக்கோள்களுடைய சஞ்சாரம் தான் ஒவ்வொருத்தரையும் இயக்கும். அதில் சந்தேகத்துக்கு இடம் வேண்டாம். ஆண்டில் நன்மை நடந்ததா, ஆண்டில் தீமை நடந்ததா இல்லை. அந்த ஆண்டில் நடக்க இருக்கின்ற கோள்களுடைய சஞ்சாரப்படி நன்மை தீமை நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது மனிதனுடைய எண்ணம், மனம், அவ்வளோதான். ஆண்டு நற்பலனும் செய்யாது, தீய பலனும் செய்யாது. நவக்கோள்கள் நன்மை தீமை செய்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 4 கிரகங்கள் பயிற்சியாகின்றது. அதில் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை தரக்கூடிய இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரா அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். 7ஆம் இடம் என்பதே அர்த்தாஷ்டம சனி என்று பொருள். மன்னிக்கவும், கண்டசனி என்று பொருள். 4ஆம் இடமே அர்த்தாஷ்டம சனி ஆகும். 7ஆம் இடம் கண்டச்சனி ஆகும். 8ஆம் இடம் அட்டமச்சனி ஆகும். இப்போ கண்டச்சனி என்றவுடன் பயம் வேண்டாம். பெயர் சூட்டி இருக்கார்கள் சான்றோர்கள், அவ்வளோதான். 12 கட்டத்துக்கும் சனி பகவான் செல்லும்போது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. 7.5 சனி என்றால் 7.5 ஆண்டுகள், அஷ்டமச்சனி என்றால் 2.5 ஆண்டுகள். அது 8ஆம் இடத்துக்கு வருகின்றது. 7ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டச்சனி என்றும், 4ஆம் இடத்துக்கு வரும்போது அர்த்தாஷ்டம சனி என்றும், 10ஆம் இடத்துக்கு வரும்போது கர்மச்சனி என்றும், 11ஆம் இடத்துக்கு வரும்போது ஆதாய சனி என்றும் வரிசைப்படுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் 7ஆம் இடத்திற்கு கண்டச்சனியாக சனி குரு வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறார். பெரிய பாதிப்பில்லை என்றாலும் 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி லக்னத்தை பார்ப்பார், அதாவது ராசியை பார்ப்பார். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானமாகும். சில பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடையாகும். திருமணம் ஆனவர்களுக்கு மன வாழ்க்கையில் சற்று பிரச்சனையாகும். ஆரோக்கியம் ப்ளஸ் அன்பு. நேரடியாக ராசியை பார்ப்பதனால் சில கன்னி ராசினர்கள் உடல்நிலை பாதிக்கும். பெரிய பாதிப்புகளுக்கு இடமில்லை. அதனால் குரு வீட்டுக்கு வரார். சனி பயிற்சியாகி 3 மாதங்கள் கழித்து குரு பகவான் பார்வையை பெற்று விடுவார். அதுதான் விசேஷம். இந்த ஆண்டு சனி பயிற்சி குரு பயிற்சி நடக்கிறதுல நம்ம உலக தமிழர்கள் அனைவருமே, அதாவது இந்து சாஸ்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவரும், விதியை நம்பி இருக்கிறவர்கள் அனைவருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, 3 மாதத்தில் சனி பகவானை குரு பகவான் பார்த்துருவார்.